ஸோ ஹாய் கைஸ், நம்ம வந்து இன்னைக்கு லாஸ்ட் ஃப்ரைடே வந்து டாப் கெய்னிங் அண்ட் லூசிங் ஸ்டாக்கான வீடியோ வந்து நம்ம போடவே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ரைடே டாப் கெய்னிங் அண்ட் லூசிங் ஸ்டாக்ஸ் எடுத்து அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல் N7 ட்ரேடிங்க்கு வெல்கம் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே டிஸ்க்ளைமருக்கு போயிடலாம். ஸோ நான் இந்த சேனலில் ப்ரொவைட் பண்ணுற கண்டென்ட்ஸ் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை யாரும் பிளைண்டாக ஒரு ட்ரேடிங் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக அந்த ஒரு நோக்கத்தில் சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்களோட ஓன் எண்ட் மணியை ஷேர் மார்க்கெட்டில் உள்ள ரிஸ்க் என்னன்னு தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஸோ எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நம்ம வந்து நம்ம பிளான் பண்ணுற நம்ம ஸ்டடி பண்ணுற மாதிரி ஒர்க் ஆகுதா இல்லையா ஷேர் மார்க்கெட் அப்படின்றத நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணிருக்கோம் ஒன்றா சேர்ந்து, அவ்வளோதான். ஸோ டாப் கெய்னிங் ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா விப்ரோ இருக்குது, பஜாஜ் ஃபின்ஸோ, பஜாஜ் ஃபினான்ஸ் தொடர்ந்து ஒரு 2 வாரமாக வந்துட்டே இருக்குது. ஸோ கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, இண்டஸ் பேங்க்கு, ஸோ டாடா மோட்டார்ஸ் பெரிய அளவு மூவ் இல்லை எதுவும். ஸோ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ விப்ரோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். விப்ரோ, பஜாஜ் ஃபின்ஸோ, பஜாஜ் ஃபினான்ஸ். நம்ம எக்ஸல்லையுமே போன வீக்ல ஒரு 2 ஸ்டாக் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம வந்து பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு. ஸோ விப்ரோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. நம்ம ஆக்சுவலாக எக்ஸிட் ஆகியிருக்கோமா, நம்ம லெவல் பார்ஷியலாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகியிருக்கோம். பட் அகைன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் வந்து நல்லாவே ஒரு ரீச் கொடுத்துருக்கு. நம்ம நல்ல ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சதுனால நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் எங்கே அப்படின்னா, ஸோ அப்கமிங் டேஸில் 580 வரை போக நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் நமக்கு. ஸோ ஒரு சூப்பர்பான ஒரு புல்லிஷ் கேண்டில், வால்யூமே கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிற வால்யூமு, சூப்பர்பான வால்யூமில் ஓகே ஆவரேஜான வால்யூமு, கேண்டலுக்கு ஏற்ற வால்யூம். ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி நாளைக்கு இந்த லெவல் இந்த கேண்டிலோட க்ளோஸ்க்கு மேலே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 580 சம்திங் லைக் தட் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஸோ இந்த ஒரு லெவலில் நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் 580 வச்சுக்கலாம், ஒரு 30 பாயிண்ட்ஸு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் டேஸில். ஏதாவது நம்ம எக்ஸல் சீட்டில் எதுவும் ஆட் பண்ணல இப்போதைக்கு, நம்ம ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகி ஒரு சூப்பர்பான ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்லேயும் வச்சு பார்த்தோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளோட லெவலில் டச் பண்ணி ரியாக்ட் ஆகியிருக்கு ப்ரைஸு. ஸோ நல்ல ஒரு ஸோ நம்ம லெவல் வந்து சூப்பராக ஆக்ட் ஆயிருக்கு. 7653 அப்படின்ற ஒரு டார்கெட் ப்ரைஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருந்தோம், பட் இதை வந்து ஷியோராக கொடுக்கல. ஸோ நம்ம வந்து ஒரு என்ட்ரி டார்கெட் படி கொடுத்துருந்தோம். ஸோ இப்படி பார்த்தா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட். ஸோ அப்கமிங் டேஸில் இந்த லெவலை தாண்டி க்ளோஸ் வைக்குதா அப்படின்றத பார்ப்போம். இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் எதுவுமே வேண்டாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு பஜாஜ் ஃபின்சர்ஃப். ஸோ பஜாஜ் ஃபின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அகைன் அதுவுமே நம்ம மார்க் பண்ணியிருக்கிற 1911 அந்த ஒரு ப்ரைஸை வந்து டச் பண்ணி சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் பார்ப்போம். ஒரு சூப்பர்பான ஒரு ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லது. ஸோ வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்க, நியூ என்ட்ரிஸ் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம். ஸோ வச்சிருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 1815. ஸோ அது வரை தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு. ஸோ கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம வந்து இந்த ஒரு லெவலில் ரிஸ்க்காக கொடுத்துட்டு ஸோ இது வந்து டார்கெட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரைஸ் வந்து ஒரு சைட் வைஸ் மூவ்மெண்ட்டில் தான் கொடுத்துட்ருக்கு. பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்ச் மூவ்மெண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஒரு ரேஞ்ச் தாண்டி க்ளோஸ் வச்சது அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் வந்து 2852 அப்படின்ற லெவலில் ரீச் ஆகுன்றது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். எக்ஸல் சீட்டில் அந்த ஸ்டாக் ஆட் பண்ணலாம், சும்மா நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸு நம்ம எக்ஸல் சீட்டில் இருக்குது. நம்ம Thursday Friday அப்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்து. ஸோ ஒரு சூப்பர்பான நம்மளோட
ப்ரெடிக்ஷன் இங்கே பார்த்தாலே தெரியும். நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்கமிங் டேஸ்லையுமே நல்ல ஒரு ப்ரைஸ் வந்து 3420 நம்மளோட டார்கெட்டு. ஸோ 3420 இந்நேரம் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்மளோட டார்கெட் கிட்ட நெருங்கிட்டு இருக்கப்போ நம்மளோட 25% ஆஃப் த குவான்டிட்டி இல்லை 40% ஆஃப் த குவான்டிட்டியை வந்து நீங்கள் பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க. டார்கெட்டை தொடரலைனாலும் கிட்ட நெருங்கும் போது நம்ம வந்து பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறது நல்லது. ஸோ இது வந்து என்னோட ஓன் இது. ஸோ கண்டிப்பாக பண்ணணும்ல. ஸோ இப்படி பண்ணால் லாஸை வந்து தவிர்க்கலாம் கொஞ்சம். ஸோ நம்ம இன்னும் எக்ஸிட் ஆகலை. டார்கெட் ப்ரைஸ்க்கு வந்து 3420 இப்போ 3558 இருக்கு. ஸோ இன்னும் 70 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கு. நம்ம வந்து பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ற மாதிரி இங்கே எக்ஸல் ஷீட்ல அப்டேட் பண்ணியாச்சு. நோட் பண்ணிக்கோங்க எல்லாம். ஸோ ஹிண்டால்கோ நம்ம நெக்ஸ்ட் சாரி ஸோ ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் நம்ம நினைச்ச மாதிரி இந்த ஒரு ப்ரைஸை தாண்டி நமக்கு வந்து ஒரு க்ளோஸ் வைக்கும் நினைச்சோம். பட் செல்லிங் சைடில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கறது நல்லது. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ட்ரி ப்ரைஸ்ல இருந்து லாஸ் என்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா 646. ஸோ இது நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ். க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அது கீழே இருக்கு. ஸோ நம்ம வந்து லாஸ்ல இருக்கோம். ஸோ ஹிண்டால்கோ இன்னும் நமக்கு ரிஸ்க் ப்ரைஸ்க்கு கேப் நிறையவே இருக்கு. ஸோ தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ டாப் லூசிங்ல நம்மளோட ஸ்டாக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்ப்போம். எஸ்பிஐ லைஃப், அடானி போர்ட்டு ஸோ 1.65% இருந்திருக்கு. அடானி போர்ட்ஸு, ஹெச்டிஎஃப்சி லைஃப் 1.34, ஐடிசி 1% கீழே வந்திருக்கு. நம்ம ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஐடிசியில் ஆல் டைம் ஹைல இருந்துச்சு. ஐடிசி பார்த்தோம் அப்படின்னா இப்போ டாப் லூஸ். ஸோ ஸ்டில் வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நல்ல ஒரு மூவ்ல இருக்கு. ஸோ ரிஸ்க் எதுவும் இப்போதைக்கு இல்லை. ஹோல்டு பண்ணுறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். சின்னதாக ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். பட் ரிஸ்க் இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம். பெரிய குவான்டிட்டி எதுவும் போகாமல் ஒரு சின்ன குவான்டிட்டிக்கு இதை வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக 510 சப்போர்ட் லெவலாக வச்சு சின்னதாக ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலாம் அப்கமிங் வீக்கில். எஸ்பிஐ லைஃப் ஹோல்டு பண்ணலாம். ஹெச்டிஎஃப்சி லைஃப்பும் ஹோல்டு பண்ணலாம். சின்னதாக ஒரு ஆசையில் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நம்ம வந்து இந்த வாரத்துக்கான வீக்லி ஸ்டாக் அப்டேட்டுமே நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோ இன்றைக்கே வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். டாப் கெய்னிங் அண்ட் லூசிங் ஸ்டாக் வந்து நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ வேறு ஏதாவது இது மாதிரி டாப்பிக்கில் இல்லை உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்கிற ஸ்டாக்குக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தெரில, என்ன பண்ணணும், பை பண்ணிடலாமா, இப்போ செல் பண்ணிடலாமா, ரிஸ்க் லெவல் எவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ணலாமா, அந்த மாதிரி எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் ஷேர் பண்ணுறேன் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட்ல டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் எதுவும் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.